இந்த காற்றடிக்கிறது பார்த்தா தெரியும். வெறும் காற்று மட்டும் இருந்தால் பரவாயில்ல, காற்றோட பார்த்தீங்கன்னா வந்து மழையும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பேஞ்சிட்ருக்கு. தரையெல்லாம் பார்த்தா ஈரமாக இருக்கும். நான் வர வழியிலேயே பார்த்தீங்கன்னா வந்து 4-5 மரம் பார்த்தீங்கன்னா முறிஞ்சு விழுந்துருச்சு. இங்கெல்லாம் மரம் பார்த்தீங்கன்னா வந்து பச்சையாக இல்லை. ஏன்னா இது வின்டர் சீசன் காட்டி பார்த்தீங்கன்னா வந்து பச்சையாக இல்லை, எல்லாமே பார்த்தீங்கன்னா இலையெல்லாம் விழுந்து வெறும் குச்சி மட்டும் தான் இருக்குது. ஸோ பார்த்தோன்னா ஈஸியாக பார்த்தோன்னா டப்புன்னு உடஞ்சி விழுந்துருது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா மரம் பார்த்தீங்கன்னா இலை இல்லாமல் கிடக்கு. ஸோ நான் வந்த வழியிலே பார்த்தீங்கன்னா 2-3 மரம் விழுந்துருச்சு. அங்கே வருங்க, அங்கே ஒரு மரம் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்து கிடக்குது பார்த்தீங்களா, அது பார்த்தீங்கன்னா காற்றுக்கு தான் விழுந்துருக்கும். இங்கே பாருங்க, காம்பவுண்ட்டு மரத்தில் கட்டின காம்பவுண்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து எல்லாம் சிதறி கிடக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு வார்னிங் மெசேஜே வந்துடுச்சு. டக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து நேற்று ஒரு 6 மணிக்காட்ட பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு அலர்ட் மெசேஜ் வந்துச்சு எல்லாத்துக்குமே. இது மாதிரி புயல் பயங்கரமாக வரப்போகுது, நாளைக்கெல்லாம் பத்திரமா பார்த்துக்கணும் ஒரு மெசேஜ் வந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி பயங்கரமாக புயல் அடிச்சிருச்சு. ஸோ ஆக்சுவலாக முடிஞ்சிச்சு கரெக்டாக. இன்னும் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா காற்று நின்றுடும். இப்போயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நின்று ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முடிஞ்சிடும். அந்த புயல் பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக வாயில் வரல. நெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக தெரியும். இவியோன்னு சம்திங் ஏதோ கேம் ஆஃப் த்ரோன்ஸா இல்லை லார்ட் ஆஃப் ரிங்ஸ் கேரக்டர் ஏதோ ஒரு பேரை வச்சுருந்தாங்க ஸ்காட்லாண்டில் புயலுக்கு. அங்கே வருங்க, அங்கே காம்பவுண்ட் சோரில் சதுரி கிடக்கு, ஒயிட்டாக கிடக்குது பார்த்தீங்களா. அது ஆக்சுவலாக ஒரு சின்னதாக தடுப்பு, ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போகணும், சின்னதாக தடுப்பு வச்சுருந்தாங்க. எல்லாம் பிச்சு வீசிருச்சு. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா குச்சி இதெல்லாம் பார்த்தா அந்த மரத்தில் விழுந்தது. அங்கே ஒரு மரம் பாருங்க, ரோட்டை பிளாக் பண்ணிகிட்டு இருக்கு. சரி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த கவுன்சில்காரங்க, நம்ம ஊரில் கார்பரேஷன்காரங்க போது இங்கே கவுன்சில்காரங்க நிறைய ஆள் இருப்பாங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரோட்டில் கிடக்கிறது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் ஃபுல்லாக சுத்தம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா டக்குன்னு சுத்தம் பண்ணிடுவாங்க, ரொம்ப லேட் பண்ண மாட்டாங்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே கிளியர் ஆயிரும். மெயின் சிட்டிக்குள்ளே டக்குன்னு ஒரு நாள் கிளியர் பண்ணிடுவாங்க. கொஞ்சம் உள்ள ஊருக்குள்ளே போகும் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்குள்ளே கொஞ்சம் எதுனா கிளியர் ஆகும். ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.